வணக்கம். விஜய் அரசியலுக்கு வருவது 100க்கு 100 உறுதி செய்யப்பட்ட செய்தியாக வெளியாகியிருக்கிறது. விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக அதனுடைய நிர்வாகிகள் 25 மாவட்டங்களிலிருந்து முக்கிய நிர்வாகிகளை சென்னைக்கு வரவழைத்து அவங்கக்கிட்ட முக்கிய ஆலோசனைகளை நேரடியாகவே விஜய் அவங்களோட கலந்து பேசி ஒரு முடிவு தெளிவாக எடுக்கப்பட்டதாக தகவல். விஜய் தரப்பிலிருந்தே, அதாவது விஜய் தான் இன்னும் குரல் கொடுத்து அரசியலுக்கு வந்துட்டேங்கிறது அவர் தான் இன்னும் பேசலையே தவிர, இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு அரசியல் பிரசலாக பேசப்பட்டிருந்தது. ஆனால் 2 நாட்களுக்கு முன்பு நடந்த விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் மத்தியில் விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறாரு. அந்த அரசியலுக்கு வரக்கூடிய நகர்வுகள் வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அரசியலினுடைய ஆயத்த பணிகளில் இறங்கியிருப்பதாக விஜய் மக்கள் இயக்கம் ஒரு தெளிவான முடிவை எடுத்திருக்கிறாங்க. வருகிற பிப்ரவரி முதல் வாரத்தில் டெல்லிக்கு போய் விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக அந்த கட்சியை பதிவு பண்ணணும் அப்படின்னா எந்த நேமில் விஜய் மக்கள் இயக்கம் அப்படியே பேர் இருக்குமா, இல்லை இதுக்காக தனியாக ஏதாவது பெயரை வைத்திருப்பார்களா என்று இன்னும் அதுக்குண்டான தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. பிப்ரவரி முதல் வாரத்தில் டெல்லிக்கு சென்று விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்குண்டான வேலைகளில் தீவிரமாக கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் அவர்கள் தீவிரமாக இதனுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாரு. 25 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை அவங்களெல்லாம் கலந்து பேசி அவங்க உறுப்பினர்களுடைய தரவுகள் அவருடைய பட்டியலெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து அதை டெல்லிக்கு கொண்டு போய் முறையான அரசியல் கட்சியாக பதிவு பண்ணுவதற்கு ஏற்பாடுகளை தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரு மோதல் சமூக வலைதளத்திலையும் சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் ஒரு விஷயத்தை பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு ஆடியோ லான்ச்சில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவார் எப்பவுமே. அதே போல் விஜய் அவர்களும் குட்டி ஸ்டோரி சொல்லுவார். அதை ரஜினிகாந்த் அவர்கள் பருந்து, காக்கா, கழுகு அப்படின்னு பல்வேறு பறவைகள் பேரை வச்சு ஒரு கதையை பின்னப்பட்டு அது ஒரு கதையை சொல்லுவார், குட்டி ஸ்டோரி சொல்லுவாங்க. அதை பருந்துன்றது, காக்காங்கிறது, கழுகுங்கிறது விஜயை மையப்படுத்தி பேசுகிறாரு ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சமூக வலைதளத்தில் ஒரு பேச்சு அடிபட்டது. அதே போல் விஜய் அவர்கள் பேசும்பொழுதும் அவர் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவார். இப்படி 2 தரப்புக்கும், விஜய்க்கும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் 2 பேருக்கும் சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் இல்லை இவர் விஜயை தான் ரஜினிகாந்த் சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி அது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயம். சமீபத்தில் லால் சலாம், நடிகர் ரஜினிகாந்த் நடித்த லால் சலாம் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடைபெற்றது. அந்த ஆடியோ லான்ச்சில் ரஜினிகாந்த் தெளிவாக சொல்லிட்டார், விஜய்க்கு எனக்கும் எந்த விதமான மோதலும் கிடையாது, என் படங்களுக்கு நான் தான் போட்டியாளர், அவர் படங்களுக்கு அவர் தான் போட்டி, எங்களுக்குள்ள எந்த போட்டியும் இல்லை. இது சமூக வலைதளத்தில் மற்ற விஷயங்களில் தப்பாக இந்த செய்திகளை பரப்பப்படுறது உண்மையாகவே நான் வேதனைப்படுறேன் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஆடியோ லான்ச்சில் தெளிவாகவே சொல்லிட்டாரு. விஜய் என்றைக்குமே எனக்கு நலம் விரும்பியாகத்தான் இருப்பாரே தவிர எனக்கு அவர் போட்டியாக கிடையாது. அதனால் இதை நான் விஜய் மையப்படுத்தி அவர் குறிப்பிட்டு பேசிட்டேங்கிற தகவல் இது உண்மை இல்லை அப்படின்னு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருப்பார். இந்த சூழலில் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த அரசியல் கட்சி விறுவிறுப்பாக அதை கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. அதை ஆரம்பிக்கிறதுக்குண்டான வேலைகளை இறங்கியிருக்கிறாரு. அது வாழ்த்துக்கள் சொல்லியும் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஆடியோ லான்ச்சில் கருத்தாக பதிவு பண்ணார். அவருடைய அரசியல் நகர்வுகளுக்கு முன்னாடியே இவர் மக்களுக்கு உண்டான சேவைகள் பணிகள்லையும் தீவிரமாக இறங்கியிருக்கிறாரு. அதனால் அரசியல்லையும் கால் ஊன்றுவதற்காக அவர் ஆயத்த பணிகள் இருக்கிறாரு அப்படிங்கிற கருத்தையும் சொல்லி இந்த விஜய் ரஜினிகாந்த் இந்த காக்கா கழுகு கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அவர் ரஜினி பேசியிருக்கிறாரு. அது இதற்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்கும், மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் கிடைத்திருக்கும் என்று நம்பலாம். அதே போல் விஜய் அவர்கள் விஜயகாந்தினுடைய தேமுதிக கட்சியில் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு தேமுதிக கட்சியினுடைய கூட்டணியில் இணைந்து ஒன்றிணைந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவரும் களத்தில் இறங்குவாரா அப்படிங்கிற ஒரு பரபரப்பான பேச்சும் அடிபடுது. அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா விஜய் தன்னிச்சையாக தனி ஒரு கட்சி ஆரம்பித்து அதுக்கு ஒரு மேல் அடுத்த கட்டத்துக்கு மேலே கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த வகையில் விஜயை கட்சி ஆரம்பித்து அவர் தனித்து நிற்பார். அது பின்னாடி பிற்காலத்தில் யாருடன் கூட்டணி வைப்பார் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பேச முடியாது. அடுத்தடுத்து தான் அதனுடைய நகர்வுகள் நமக்கு தெரியும்.
எதுவாக இருந்தாலும் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் ரஜினிகாந்தனுடைய பிரச்சனை ஒரு பக்கம் ஒழிந்தது. இதே போல் விஜய் அரசியல் கட்சியாக தொடங்குறங்கிற அறிவிப்பு அது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விஜய் மக்கள் இயக்க சார்பாக வெளியாகி இருக்கிறது. பிப்ரவரி முதல் வாரத்தில் இதனுடைய கட்சி பதிவு செய்யக்கூடிய வேலைகளை இறங்கி அது என்ன கட்சியினுடைய பெயர் என்ன அறிவிப்பார்கள், என்ன தெரிவிப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கட்சியை பதிவு பண்ணி இந்த தேர்தலை சந்திப்பாரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதனுடைய அரசியல் நகர்வுகள் ஏற்கனவே பல முன்னணி கட்சிகள்லாம் இருக்கிறது, பல பிரபல கட்சிகளாக இருக்கிறது. இதற்கு நடுவில் விஜய் அவருடைய அரசியல் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாரு. அவர் அடுத்து அரசியல் பயணத்தில் வெற்றி காண்பாரா, இல்லை யாருடன் கூட்டணி வைப்பார், அவருடைய நிலைப்பாடுகளை என்னவாக இருக்கும் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.